ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடிப்பூரத்துடைய வழிபாட்டு முறையை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வழிபடக்கூடிய நேரங்கள் என்ன அப்படின்றத பற்றியும், திருமணம் மற்றும் குழந்தை பேர் கிடைப்பதற்காக வீட்டில் செய்யக்கூடிய சடங்கு முறைகள் பற்றியும், கோயிலில் போய் நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் பற்றியும் தான் ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆடிப்பூரத்துடைய வழிபாட்டு முறை நம்ம யாரை நினச்சி செய்கிறோம் அப்படின்னா, தேவிகளுக்கெல்லாம் தேவியாக விளங்கக்கூடிய ஆதிபராசக்தி தாயாரை நினச்சிதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படின்னு போற்றப்படுகிற ஆதிபராசக்தி தாயார்கிட்ட நம்ம சில வேண்டுதல்களை வைத்து வழிபடுவதற்கும், அதே மாதிரியே போன வருடம் நம்ம வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள் நிறைவேறியதற்காக நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் இந்த ஆடிப்பூர வழிபாடு செய்கிறோம். இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 தேவைகளை ஆதிபராசக்தி தாயார் நிறைவேற்றி கொடுப்பாங்க. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக திருமணம் நடந்தாக வேண்டும், அதே மாதிரியே குழந்தை பேர் உண்டாக வேண்டும். இது 2ம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த ஆடிப்பூரம் மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆடி மாதத்துடன் கூடிய பூர நட்சத்திரம் வருகின்ற நாள் தான் நம்ம ஆடிப்பூரமாக வழிபாடு செய்கிறோம். இந்த வருஷத்தில் ஆடிப்பூரம் என்னைக்கு வருது அப்படின்னா 6/8/2024 மாலை 6:42க்கு தொடங்கி 7/8/2024 இரவு 9 மணி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நேரம் அப்படின்றது எது அப்படின்னு பார்க்கலாம். 6ஆம் தேதி மாலையே பூர நட்சத்திரம் வந்தாலும் எப்போவுமே நம்ம திதியை சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் கணக்கு வச்சுப்போம். அதனால் நம்ம வழிபடக்கூடிய நாள் எது அப்படின்னா 7ஆம் தேதி தான். 7ஆம் தேதி நம்ம வழிபடக்கூடிய நேரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். காலை 6 மணிலேருந்து 7:15 வரைக்கும் வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா 9:05லேருந்து 10:25 வரைக்கும் வழிபாடு செய்யலாம். இந்த நேரங்கள் ரொம்ப சிறப்பான நேரங்கள். இந்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. வழிபடுற நேரம் பார்த்தாச்சு, வழிபாட்டு முறை பற்றி பார்க்கலாம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஒரு மனை எடுத்துக்கோங்க. அந்த மனையில் மாக்கோலம் போட்டு சிகப்பு துணி போட்டு அதில் நம்ம வீட்டில் என்ன பெண் தெய்வம் வச்சுருக்கோமோ அந்த தெய்வத்தை நல்லா தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்கரிச்சுக்கோங்க. இருக்கிற தெய்வம் உங்களோட குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், எந்த தெய்வம் வேணால் இருக்கலாம். அது உங்களுடைய மனசு சார்ந்த விஷயம். அந்த மனையில் நீங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவோ இல்லை விக்கிரகமோ வச்சுருங்க. வச்சுட்டு அம்மனுக்கு முன்னாடி 2 பக்கமும் நம்ம திருவிளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு, அதே மாதிரியே நம்ம பன்னீர், வளையல், மஞ்சள், குங்குமம், சந்தனம், இது மாதிரி ஒரு வளையல் காப்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய தாய் முன்னாடி வச்சுருங்க. எப்படி வளையல் காப்புக்கு நம்ம அச்சதை ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, பச்சரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து ஒரு தட்டில் நீங்கள் வச்சுருங்க. நம்ம மனையில் வச்சுருக்க தாயாருக்கு நம்ம சந்தனம், மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் நல்லா வச்சு அவங்களுக்கு பன்னீர் தெளித்து, அதற்கப்புறம் நம்ம அச்சதை அவங்க காலில் நல்லா வேண்டிக்கிட்டு போட்டு நம்ம பூஜை பண்ணி முடிச்சிட வேண்டியதான். பூஜை பண்ணும்போது நம்ம உங்களுக்கு என்ன போற்றிகள் தெரியுதோ அதை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அபிராமி அந்தாதி பாடல்கள் படிக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அந்த வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பூஜையை நம்ம பூஜை அறையில் செய்கிறது ரொம்ப நல்லது. அச்சதை போட்ட பிறகு அம்மாவுக்கு ஆழம் காட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்க அம்மாவுக்கு அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சு முடித்த பிறகு இப்போ திருமணத்திற்காக காத்திருக்கீங்க ஆணோ பெண்ணோ, அதே மாதிரியே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்க பெண்கள் வீட்டில் செய்யக்கூடிய சடங்கு முறை பற்றி பார்க்கலாம். இப்போ திருமணத்திற்காக காத்திருக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அம்மா உட்காந்து நம்ம பூஜை பண்ணோம்ல அந்த மனையில் அந்த சிவப்பு துணி மட்டும் எடுத்துட்டு அப்படியே நம்ம உட்காந்து இப்போ அம்மாவுக்கு என்னென்னலாம் பண்ணமோ அதை அப்படியே அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ நம்ம செய்யணும். அதாவது கை முகங்களில் சந்தனம், மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு, அதே மாதிரியே அவங்களுக்கு பன்னீர் தெளித்து அவங்களுக்கு அச்சதை தூவி ஆலங்காட்டி இந்த மாதிரி வழிபாட்டை நம்ம செய்யணும். அப்படி செஞ்சுட்டு நம்ம பூஜை அறையில் போய் பூஜை அறையில் இருக்க நம்ம அம்மனை மனமுருகி வேண்டிக்கிட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். இதே மாதிரியே குழந்தைக்காக காத்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் தான் அந்த மனையில் உட்காந்து இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நம்ம நல்லா வளையல் போட்டு விடணும். போட்டு விட்டுட்டு அவங்களும் நம்ம சாமி ரூமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள முருகி வழிபாடு செஞ்சுக்கிட்டு, எனக்கு ஒரு குழந்தையை தாங்கம்மா, நீங்களே எனக்கு குழந்தையாக பொறுங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே அப்படின்னு நம்ம உள்ள முருகி
உருகி அவங்கள்ட்ட கண்ணீர் மல்க வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. இது வீட்டில் செய்யக்கூடிய வழிபாட்டு முறை. இதே கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்றவங்க கோயிலுக்கு போய் அங்கே நடக்கிற அந்த அம்மனுடைய வளையக்காப்பு விழாவில் நம்ம பங்கேற்றுக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வளையல் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க. அதே மாதிரியே கோயிலில் தொட்டில் கட்டுற பழக்கம் இருக்க கோயிலில் தொட்டில் வாங்கி கட்டுங்க. இல்லை அப்படின்னா துணி கட்டுற பழக்கம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு துணியை வாங்கி கட்டலாம். துணி வீட்டிலேயே எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டிட்டு போகிற புடவையிலேருந்து ஒரு ஓரமாக கிழிச்சு நம்ம துணி கட்டிக்கலாம். இந்த வழிபாட்டில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அம்மனுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வளையல் மாலை கோத்து அம்மனோடைய கைகளில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது மாலை மாதிரி அவங்க கழுத்து சுற்றி போடுறது ரொம்ப நல்லது. போட முடியல அப்படின்னா நீங்கள் மாலையாக கட்டி அவங்களுடைய பாதங்களில் வச்சுக்கிறதும் நல்லது. ஸோ அம்மனுக்கு ஆழம் காட்டுறது, நலுங்கு வைக்கிறது, இந்த வளையல் போடுறது ரொம்ப முக்கியமான சடங்கு, மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.